இதை காட்டிலும் ஊழல் அங்கே நடக்குது. நீங்கள் ஊழல்ன்ற சொல்லக்கூடாது. இந்த எங்கள் ஆட்சியில் ஊழலுக்காக, அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி, விஞ்ஞான ரீதியாக ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி. அது மாதிரி எங்கள் ஆட்சியில் யாரும் குற்றம் சொல்லலை. இன்றைக்கி கூட நாங்கள் போகிறோம், 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவங்க இன்றைக்கி ஆளுகிற 3 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கு. அவர் ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கங்களை பற்றி பேசுவது அண்ணாமலையினுடைய மறுபடிவாக அவர் பேசுகிறார். அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பேசுகிறார். நான் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி எங்கே போனாலும் எங்களே இருகரம் கூப்பி வரவேற்கிறாங்க, மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. இன்றைக்கி அமைச்சராக இருக்கவங்களே உள்ள தொகுதிகளை போக முடியல. முதலமைச்சரவே ஒரு மார்க்கெட்டில், ஈரோடு மார்க்கெட்டில் ஒரு பெண், காய்கறி விற்கிற பெண் எதிர்த்து கேட்குறாங்க, உங்கள் ஆட்சியில் என்ன செஞ்சீங்கன்னு. அவருடைய மகன் உதயநிதியை வந்து நீங்கள் ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னீங்க, ஏன் மதுவிலக்கு கொண்டு வரல, இப்படி நீங்கள் உங்கள் ஆட்சியில் இப்படி செய்கிறீங்களேன்னா ஏன் 2016 நீங்கள் அதிமுக ஓட்டு போட்டிங்கன்னா. இவங்க அத்தை தான் சொன்னாங்க தமிழகத்தில் இளம் விதவைகள் கூடிட்டாங்கன்னு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் போதை மாநிலமாக மாறிடுச்சு. ஆக எதையோ நினைத்து எதையோ சொல்லியிருக்கிறார். அவர் உண்மையாக எங்களை பற்றி குறை சொல்லவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லணும், அதுக்காக இப்படி மாற்றி சொல்லியிருக்கிறார். எங்க அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு இதாக சொல்கிறீங்களா? அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன். அண்ணாமலை என்னங்க ஜோசியரா? நான் கேட்குறேன், அவர் என்ன விஸ்வாமித்திரா? எங்கள் கட்சி அழிஞ்சு போயிருந்தார். விஸ்வாமித்திரருக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ணா. அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு தான் அவரை பற்றி தெரியும். அவருக்கு அரசியலே தெரியாது. அதிமுக எத்தனையோ பேரை பார்த்தது. இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி. அதிமுக பல சோதனைகளை கடந்து வந்திருக்கு. இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் பெரிய இயக்கமாக, இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக இருக்கிறது. இது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது, நகைச்சுவையானது. அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறிவிட்டார். அவருக்கு தோல்வி பயம் கோயம்புத்தூரில். எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்குறாரு. ஏன் பேசி பார்க்குறாரு? பேசுறது பேசட்டுமே. இன்னும் எத்தனை நாளைக்கு தேர்தல்? இன்னைக்கு என்ன ஒரு வாரம் இருக்காங்க? என்ன ஒரு வாரம் இருக்கு? ஒரு வாரம் இருக்கு. ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு ஜூன் 4ஆம் தேதி பிறகு அண்ணாமலை எங்கே இருக்காரு? எந்த மலையில் வந்தாலும் சரி, எத்தனை மலைகள், இந்த அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை வந்தோடனே, அரசியலில் வந்த உடனே எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. அவர் வந்து கமலஹாசனை பார்த்தாரு, நடிகரை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்த்தார். இந்த மாதிரி பாரதிய ஜனதா தலைவராக பொறுப்பேற்றுங்க. அவங்க என்ன சொல்லி வார்த்தாங்கன்னு, அண்ணாமலை பேர் இருக்கிறனால அண்ணாமலை சொல்கிறான், ஆண்டவன் சொல்கிறான்னு சொல்கிற மாதிரி. அது இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தில் தான் சொல்லுவார். இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரும் கிடையாது, இது சும்மா சுச்சிப்பி, இதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. எனவே அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்கள் நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை. நான் அவரை பற்றி கிளின்னு கிழிச்சிட்டேன். இனிமேல் அவர் இன்னும் பேசுகிறாருன்னா என்னான்னு தெரியல. ஏங்க இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார் அதிமுக 3வது இடத்துக்கு போகுண்டாரு. இன்னைக்கு அவர் விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கு அதிமுக. ரோட் ஷோண்டும் பிரதமரை கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் அண்ணாமலை பாரத பிரதமர் மோடிஜிக்கு இருக்கிற செல்வாக்க தமிழ்நாட்டில் கூட்டி வந்து ஒன்றுமில்லை என்று ஆக்கிவிட்டார். டி நகரில், அதுவும் பஜார், பிக் பஜார், இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மக்கள் அதிகமாக கூடிய இடம் எதுன்னா பாண்டி பஜார் தான். அந்த பாண்டி பஜார்லேயே கூட்டம் இல்லை. மோடிஜி எவ்வளோ வருத்தத்தில் இருப்பாருன்னு அவங்க தெரியும். நேற்று கூட ராஜ்நாத் சிங் வந்தார், அமித்ஷா நேற்று இங்கே அமித்ஷா வந்தார். அதுக்கு முதல்ல ராஜ்நாத் சிங், அமித்ஷா வந்து ரோட் ஷோன்னு போட்டார். நான் பக்கத்தில் தான் அது என்ன வேங்கட ஐயங்கார் தெருவில் எங்கள் கழக தொண்டர்களை பார்த்து பூத்து கமிட்டிலாம் சரி பார்த்து இருந்தேன். அப்போ பாவம் போகிறாருங்க, கடையில் டீ குடிக்கிறவங்க கூட திரும்பி பார்க்கல. அவர் கையாடி சைரன் போட்டு போகிறாரு.
அதனால் இங்கே ஒன்றும் முடியாது. ஒன்றும் எவ்வளோ அவங்க பூரா அதுக்கடுத்து எவ்வளோ கோபத்தில் இருக்காங்கன்றது பின்னால் தான் தெரியும், தேர்தல் முடிந்த பிறகு. தமிழக முதல்வர் தான் சொல்லிட்டோம்ல, அவங்கள விட்டு நாங்கள் விரல் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ எங்கே பார்த்தாலும் எங்கள் எடப்பாடியார் போகும்போது பார்த்தா அது மக்கள் கூட்டமாக கடல் அலையா அப்படின்ற மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. மோடிஜியை காட்டிலையும் ரோட் ஷோ நடத்த முடியுமான்னு அண்ணாமலை கேட்டு விட்டாருங்க. யாத்துக்கள் தெருவெல்லாம் மழை வெள்ளம் மாதிரி மக்கள் கூடுறாங்க. அப்போ யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்வருக்கு தெரியாமல்ல, உளவுத்துறையெல்லாம் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அதிமுக எத்தனை தொகுதியில் 40 தொகுதியில் வெற்றி பெற்றோம் அப்படின்ற மாதிரி செய்தியெல்லாம் போயிருக்கோம். அந்த வெளிப்பாட்டில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் முதல் கோபத்தில் பேசியிருப்பார். சரி, நன்றி, வணக்கம். இதை போடுங்கப்பா, இதை போடுங்க, இதுதான் முக்கியமான செய்தி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.